ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அது வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து யூஸ்வலாக வந்து எதை கம்பேர் பண்ணுவோம்னா ஒரு சென்டென்ஸில் இருக்க அட்ஜெக்டிவ் ஆர் அட்வர்பு தான் வந்து கம்பேர் பண்ணி சொல்லுவோம். ஸோ நமக்கு தெரியும் அட்ஜெக்டிவ்னா என்ன, நவுனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, நவுனோட ஆட்ரிபியூட்ஸ் பற்றி சொல்கிறது தான் வந்து அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ அதே மாதிரி அட்வர்புன்றது வேர்பை பற்றி சொல்கிறது. ஸோ அதுதான் வந்து அட்வர்ப். இதை வந்து ஒரு பர்சன் ஒரு பர்சனோ இல்லை ஒரு திங்கோ சேம் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குன்னா அவங்களுடைய அட்ஜெக்டிவை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறது தான் இங்கே டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இல்லைன்னா ஆக்ஷன்ஸை வந்து அதாவது அட்வர்பை வந்து கம்பேர் பண்ணுறது தான் வந்து டிகிரி ஆஃப் கம்பேரிசன் சொல்லுவோம். நமக்கு வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டிகிரி ஆஃப் கம்பேரிசன்ஸ் இருக்குது. அது வந்து பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாசிட்டிவ் டிகிரி. இந்த பாசிட்டிவ் டிகிரியில் வந்து குவாலிட்டியை வந்து அந்த நவுனோட குவாலிட்டியை வந்து இது வந்து டிஸ்கிரைப் பண்ணும், பட் யாரோடையும் வந்து கம்பேர் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சொல்கிறோன்னா ஹீ இஸ் அ டால் பாய், அப்புறம் இல்லைன்னா த ட்ரெஸ் இஸ் பிரிட்டி, த சன் இஸ் பிரைட், அந்த மாதிரி சொல்கிற இதெல்லாமே வந்து என்னென்னா அந்த சன்னை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ அதோட குவாலிட்டியை சொல்லுது, பட் சன்னை வந்து எதோடையும் கம்பேர் பண்ணல. ஸோ பாசிட்டிவ் டிகிரியில் எந்த கம்பேரிசனும் இருக்காது, ஜஸ்ட் அதோட குவாலிட்டியை மட்டும் சொல்லும். இது வந்து அட்ஜெக்டிவாகவும் இருக்கலாம், அட்வர்பாகவும் இருக்கலாம். டாட்டாய்ஸ் வாக்ஸ் ஸ்லோலி அப்படின்னா அந்த அட்வர்பில் வந்து பாசிட்டிவ் டிகிரின்னு சொல்லலாம். அதே மாதிரி தட் என்னது த ஃப்ளவர் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னா அது வந்து அட்ஜெக்டிவ்ல இருக்கிற ஒரு பாசிட்டிவ் டிகிரின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் கம்பேரிட்டிவ் டிகிரி. கம்பேரிட்டிவ் டிகிரியில் கண்டிப்பாக 2 திங்ஸ் இருக்கும். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எது பெருசுன்ற மாதிரி சொல்கிறது தான் வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி. அந்த சென்டென்ஸ் பார்த்தாவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 2 பொருளோ இல்லை 2 பீப்புளையோ கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பார்த்தீங்கன்னா ராம் இஸ் டாலர் தேன் ராஜ். அதே மாதிரி நம்மளுடைய அட்ஜெக்டிவும் வந்து மாறும்பொழுது எப்படி மாறும்னா, ஃபார் இதுவே ராம் இஸ் எ டால் பாய் அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ். அதே டாலர் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணி அந்த அட்ஜெக்டிவ் வந்து இஆர்னு ஆட் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து கம்பேரிட்டிவ். இதே சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் வரும்போது டாலஸ்ட், ராம் இஸ் த டாலஸ்ட் அப்படின்ட்டு இஎஸ்டின்னு வந்ததுன்னா அது வந்து சூப்பர்லேட்டிவ். ஸோ அந்த அட்ஜெக்டிவ்ல இருக்கிற இஆர் இருக்கா, இஎஸ்டி இருக்கா, இல்லை வெறும் அதே வேர்டு இருக்கான்றதை வச்சுமே வந்து அந்த சென்டென்ஸ் வந்து என்ன டிகிரியில் இருக்குன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி 2 பொருள் 2 நேம் கொடுத்து அது கம்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்கே அட்ஜெக்டிவ்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸ்லோனா ஸ்லோ, ஸ்லோவர், ஸ்லோவஸ்ட். அதே மாதிரி பியூட்டிஃபுல்னா பாசிட்டிவ்ல பியூட்டிஃபுல், கம்பேரிட்டிவ்ல மோர் பியூட்டிஃபுல், சூப்பர்லேட்டிவ்ல வந்து மோஸ்ட் பியூட்டிஃபுல். இதே ஹாப்பியர் வந்து ஹாப்பி, பாசிட்டிவ்ல ஹாப்பின்னு எழுதுவோம், கம்பேரிட்டிவ்ல ஹாப்பியர், சூப்பர்லேட்டிவ்ல ஹாப்பியஸ்ட். ஸோ இதே வேர்டு அட்வர்பாக யூஸ் பண்ணும்போது, அட்வர்பாக இருக்கும்போது ஸ்லோவோட அட்வர்ப் வந்து ஸ்லோலின்னு இருக்கும். ஸோ ஸ்லோலின்ற வேர்டு வந்து பாசிட்டிவ், மோர் ஸ்லோலினா கம்பேரிட்டிவ், மோஸ்ட் ஸ்லோலினா சூப்பர்லேட்டிவ். அதே மாதிரி தான் மற்ற பியூட்டிஃபுல்லிக்கும் ஹாப்பிலிக்கும் மோர் மோஸ்ட்ன்றது வந்து அட்வர்புக்கு வந்து மோஸ்ட்லி அதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. நம்ம பார்த்தோம் இல்லையா, கம்பேரிட்டிவ் டிகிரியில் 2 திங்கு கம்பேர் பண்ணுவோம். இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரினா மோர் தென் 2 திங்ஸை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணோம்னா அது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ அதில் வந்து எது வந்து கிரேட்டஸ்ட் குவாலிட்டி இருக்குன்னு சொல்லும், லீஸ்ட் எதுன்றதும் வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரியிலே சொல்லிடும். டாலஸ்ட்டும் சொல்லும், அதே மாதிரி நாட் த டாலஸ்ட்ன்ற மாதிரி லீஸ்டாக இருக்கிற இதையும் வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் வந்து சொல்லிடும். ஸோ அட்ஜெக்டிவ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஸ்லோவஸ்ட், மோஸ்ட் பியூட்டிஃபுல், ஹாப்பியஸ்ட். அதே மாதிரி அட்வர்பில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஸ்லோலி, மோஸ்ட் பியூட்டிஃபுல்லி, மோஸ்ட் ஹாப்பிலி. இப்போ நம்ம வந்து அட்ஜெக்டிவ்ஸ் சூப்பர்லேட்டிவ் கம்பேரிட்டிவ்ல ஃபார்ம் பண்ணுறப்ப எப்படி என்ன சில ரூல்ஸ் இருக்குது, எப்படி வந்து அட்ஜெக்டிவ்ஸ்க்கு வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாசிட்டிவ் டிகிரியில் வந்து ஈன்னு முடியுதுன்னா அது வந்து கம்பேரிட்டிவ்ல எழுதுகிறப்ப என்ன ஆட் பண்ணிக்கணும்னா ஆர் ஆட் பண்ணிப்பாங்க. சூப்பர்லேட்டிவ்ல எழுதும்போது என்ன ஆட் பண்ணுவாங்கன்னா எஸ்டின்றதை வந்து ஆட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லார்ஜ்ன்றது வந்து இது பாசிட்டிவ், அது கம்பேரிட்டிவ்ல எழுதும்போது லார்ஜர். அதே மாதிரி
சூப்பர்லேட்டிவ்ல எழுதும்போது லார்ஜஸ்ட். ஸோ ஆர் ஆட் பண்ணால் கம்பேரிட்டிவ், எஸ்டி ஆட் பண்ணால் சூப்பர்லேட்டிவ். இப்படி தான் வந்து அட்ஜெக்டிவ் எழுதணும். அதே மாதிரி இப்போ ஈன்றது ஒரு வவல், வவலில் முடிகிறப்ப ஜஸ்ட் ஆரும் எஸ்டி ஆட் பண்ணால் போதும். அதே வவலுக்கு பின்னாடி ஒரு கான்சனண்ட்டோட அது முடிஞ்சது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இன்னொரு டபுள் கான்சனண்ட் ஆட் பண்ணிக்கணும். அதே லெட்டரை மறுபடியும் லாஸ்ட் லெட்டர் மறுபடியும் எழுதிட்டு இஆர் ஆட் பண்ணிவிட்டு இஎஸ்டி ஆட் பண்ணணும். எக்ஸாம்பிள் பிக், ஒரு எக்ஸாம்பிள் பிக் வந்து ஐ இருக்குது, அது ஒரு வவல். நெக்ஸ்ட் ஜி வந்து ஒரு கான்சனண்ட். ஸோ இது வவல் ப்ளஸ் கான்சனண்ட்னு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம்னா அந்த லாஸ்ட் கான்சனண்ட் ஜியை மறுபடியும் எழுதிட்டு இஆர்ன்றது வந்து ஆட் பண்ணிக்கிறோம். எதுக்கு? கம்பேரிட்டிவ்க்கு. இஎஸ்டின்றது வந்து ஆட் பண்ணுறோம். எதுக்கு? சூப்பர்லேட்டிவ்க்கு. ஸோ இது 2 ரூல் பார்த்தோம். அதே மாதிரி ஒய்யில் முடிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஐ ஆட் பண்ணிவிட்டு இஆர் ஆட் பண்ணணும் கம்பேரிட்டிவ்க்கு. ஐ ஆட் பண்ணிவிட்டு இஎஸ்டி ஆட் பண்ணணும். எதுக்குன்னா சூப்பர்லேட்டிவ்க்கு. ஸோ இது வந்து இந்த 3 வந்து ஒரு ரூல் மாதிரி வச்சுக்கலாம், எப்படி வந்து அட்ஜெக்டிவ்ஸை ஃபார்ம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. அதே அட்வர்புக்கு ரொம்ப ஈஸி, ஒன்றும் இல்லை. அந்த பாசிட்டிவில் இருக்கிற அட்வர்பை வந்து மோர் ஆட் பண்ணி எழுதினா கம்பேரிட்டிவ், மோஸ்ட்ன்றதை ஆட் பண்ணி எழுதிட்டா வந்து அது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம பாசிட்டிவ்லேருந்து கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ்க்கு மாற்றுறப்ப அட்ஜெக்டிவ்க்கு இஆரும் இஎஸ்டியும் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போது எப்போ இஆர் இஎஸ்டி ஆட் பண்ணணும், எப்போ மோஸ்ட் ஆட் பண்ணணுன்ட்டு ஒரு ரூல் இருக்குது. இப்போ அது வந்து ஒன் சிலபிள் வேர்டு. ஒன் சிலபிள்னா என்னென்னா நம்ம அந்த வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப வவல் சவுண்டு, எத்தனை வவல் சவுண்டு, ஒரே ஒரு வவல் சவுண்டு வருது அப்படின்றப்ப அது வந்து ஒன் சிலபிள் வேர்டுன்னு சொல்லுவோம். ஃபாஸ்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஆ சவுண்ட் வந்து ஒன் டைம் வருது. ஸோ அந்த மாதிரி ஒன் சிலபிள் வேர்டாக இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா இஆர் ஆட் பண்ணிவிடுவோம், ஃபாஸ்டர்னு ஆட் பண்ணிவிடுவோம். அதே சூப்பர்லேட்டிவ்க்கு வந்து இஎஸ்டி ஆட் பண்ணிவிடுவோம், ஃபாஸ்டஸ்ட்டு. அதே மாதிரி 3 ஆர் மோர் சிலபிள் வவல் சவுண்ட் வந்து நிறைய இருக்குது அந்த வேர்டில் அப்படின்னா அதுவும் ஈஸி தான். என்ன பண்ணிடணும்? மோர் ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு கம்பேரிட்டிவ்க்கு மோஸ்ட் ஆட் பண்ணிக்கணும் சூப்பர்லேட்டிவ்க்கு. அதாவது கொஞ்சம் பெரிய வேர்டாக அட்ஜெக்டிவாக இருந்ததுனாவே வந்து மோஸ்ட்ன்றது ஆட் பண்ணிக்கணும். எப்போ ட்ரிக்கியாக இருக்கும்னா 2 சிலபிள் வேர்டு. 2 சிலபிள் வேர்டாக இருக்கிறப்ப தான் வந்து நமக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து சில வேர்ட்ஸுக்கு வந்து இஆர் இஎஸ்டி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், சில வேர்ட்ஸ்க்கு வந்து மோஸ்ட்ன்றது. ஸோ அது வந்து நம்ம செக் பண்ணி அந்த வேர்டு எப்படி யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குன்றது வந்து நாம் வந்து யோசித்து அது கரெக்டாக எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் நேரோக்கும் 2 சிலபிள் வேர்டு, ஏஓ அந்த 2 சிலபிள் இருக்குது. அதேமாதிரி ஜென்டிலுக்கும் 2 இ வவல் சவுண்ட் இருக்குது. ஸோ அந்த நேரோ 2 சிலபிள் வேர்டுன்னு இருக்கிறப்ப நேரோ எழுதுறப்ப மோஸ்ட் நேரோன்னு எழுத மாட்டோம், நேரோவஸ்ட்னு எழுதுவோம். அதே ஜென்டில்ன்றப்ப அதுவும் 2 சிலபிள் தான், பட் அது எழுதுறப்ப மோஸ்ட் ஜென்டில் அப்படின்ற மாதிரி எழுதுவோம். ஸோ இந்த 2 சிலபிள் வேர்டு தான் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். அதை மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்து எப்படி கிராமட்டிக்கலாக எது கரெக்டோ அதை நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபைனலாக நமக்கு கொடுத்துருக்குற சென்டென்ஸ், ஒரு டிகிரியில் கொடுத்துருக்குற சென்டென்ஸை எப்படி மற்ற 2 டிகிரிக்கு மாற்றுறது, அதுக்கு என்ன ஃபார்முலான்றதை வந்து பார்க்கலாம். அது வந்து ஒரு 5 ரூல் இருக்குது. ஃபஸ்ட்டு ரூல் வந்து என்னென்னா 2 ஈக்குவல் திங்ஸை கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ 2 ஈக்குவல் திங்ஸ்ன்றது எப்படி தெரியும்னா பாசிட்டிவ் டிகிரியில் ஆஸ் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் ஆஸ் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னே அது வந்து என்னென்னா 2 ஈக்குவல் திங்ஸை கம்பேர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி இருந்ததுன்னா கம்பேரிட்டிவ்ல என்ன பண்ணணும்னா நாட் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போடணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மம்தா இஸ் ஆஸ் டால் அஸ் மானசான்னு இருக்கு. ஸோ இப்போ மம்தாவும் மானசாவும் ஒரே ஹைட்டில் இருக்காங்க. ஸோ ஈக்குவலாக இருக்கிற திங்ஸை வந்து கம்பேர் பண்ணுறாங்க, பாசிட்டிவ் டிகிரியில் அப்படியே எழுதிடுறாங்க. ஸோ நம்ம வந்து கம்பேரிட்டிவ்ல என்ன எழுதணும், நாட் ரூல் படி பார்த்தா நாட் ஆட் பண்ணி எழுதணும். ஸோ நம்ம என்ன எழுதுறோம்னா பின்னாடி இருக்கிற மானசாவை முன்னாடி கொண்டு வந்துடுறோம். மானசா இஸ் நாட் டாலர் தேன் மம்தா. ஸோ மானசா முன்னாடி வந்துடுது. அதே மாதிரி நாட் ஆட் பண்ணிட்டோம். அட்ஜெக்டிவ் வந்து என்ன பண்ணுறோம், டாலை வந்து டாலர், இது வந்து கம்பேரிட்டிவ்ன்றதுனால டாலர் தேன் மமதா அப்படின்னு சொல்லி எழுதுறோம். இது ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் வந்து 2 அன்ஈக்குவல் திங்ஸை கம்பேர் பண்ணுறோம். எப்படி அன்ஈக்குவல்னு கண்டுபிடிக்கலாம்னா பாசிட்டிவ்ல நாட்ன்றது வந்து இருக்கும், நாட் ஸோ அப்படின்னு இருக்கும்.
ஸோ பாசிட்டிவ்ல நாட் ஸோ ப்ளஸ் அஜெக்டிவ் ப்ளஸ் ஆஸ் அப்படி இருந்துச்சுன்னா கம்பேரிட்டிவ்ல வந்து என்ன பண்ணணும்னா அஜெக்டிவ் ப்ளஸ் தேன் அப்படின்னு எழுதணும். ஸோ பாசிட்டிவ்ல நாட் வரலன்னா கம்பேரிட்டிவ்ல நாட் வரணும். பாசிட்டிவ்ல நாட் வந்திருந்ததுன்னா கம்பேரிட்டிவ்ல நாட் வரக்கூடாது. ஸோ இந்த ரெண்டு ரூலுக்குமே ஃபர்ஸ்ட் மாடல் 1 மாடல் 2க்கு வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி கிடையாது. ஏன்னா ரெண்டு திங்ஸ் தான் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டைகர் இஸ் நாட் ஸோ பிக் ஆஸ் அன் எலிஃபண்ட் அப்படி இருக்கு. ஸோ இதுக்கு கம்பேரிட்டிவ் எழுதுறப்ப என்ன பண்ணுறோம், எலிஃபண்ட்டை முன்னாடி கொண்டு வந்துடுறோம். அண்ட் எலிஃபண்ட் இஸ் பிக் வந்து பிக்கர் ஆயிடுது, பிக்கர் தேன் எ டைகர். ஸோ அஜெக்டிவை மாற்றுறோம். நாட்டை வந்து நாட் இருந்தால் நாட் போடக்கூடாது, நாட் இல்லைன்னா நாட் போடணும். ஸோ வந்து அதுக்கப்புறமா அஜெக்டிவை மாற்றணும். ஸோ இதுதான் வந்து ரூலு. அடுத்து வந்து மாடல் 3. இதில் வந்து என்னென்னா நோ அதர் அப்படின்றது இருக்கும். பாசிட்டிவ் டிகிரியில் நோ அதர்ன்னு இருந்தால், நோ அதர்ன்னு இருந்ததுனாவே ஒரே ஒருத்தர் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த நோ அதர்ன்ற சென்டென்ஸ் யூஸ் பண்ணி ப்ளஸ் ஸோ ப்ளஸ் அஜெக்டிவ் ப்ளஸ் ஆஸ் அப்படி இருந்ததுன்னா கம்பேரிட்டிவில் எனி அதர் அப்படின்னு இருக்கணும். அதே மாதிரி சூப்பர்லேட்டிவ், இதுக்கு சூப்பர்லேட்டிவ் வரும். இது வந்து அதோட அஜெக்டிவை சூப்பர்லேட்டிவ் ஃபார்மில் எழுதினா போதும். த யூஸ் பண்ணிவிட்டு சூப்பர்லேட்டிவ் ஃபார்மில் இது அஜெக்டிவை எழுதணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நோ அதர் ஸ்கூல் இஸ் ஸோ ஃபேமஸ் ஆஸ் லீட் இண்டியா ஸ்கூல் இன் த சிட்டி. ஸோ இப்போ லீட் இண்டியா ஸ்கூலை முன்னாடி கொண்டு வந்துடணும் கம்பேரிட்டிவில். லீட் இண்டியா சிட்டி இஸ் ஸோ ஃபேமஸ் வந்து மோர் ஃபேமஸ் தேன் எனி அதர் ஸ்கூல் இன் த சிட்டின்னு எழுதணும். சூப்பர்லேட்டிவ்ல லீட் இண்டியா ஸ்கூல் இஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் ஸ்கூல் இன் த சிட்டின்னு சொல்லி எழுதணும். அடுத்து ஃபோர்த் ரூல். ஃபோர்த் ரூலில் வந்து என்னென்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட், அதாவது நிறைய பேர் இருக்காங்க, பெஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, அதில் நிறைய பேர் நல்லா பண்ணுறாங்க, அதில் இவனும் நல்லா பண்ணுறான், அந்த மாதிரி இருக்கிற ரூல். அது வந்து வெரி ஃபியூ. பாசிட்டிவ் டிகிரியில் எப்படி இருக்கும்னா வெரி ஃபியூன்னு வந்திருக்கும். வெரி ஃபியூ ப்ளஸ் ஆஸ் ப்ளஸ் அஜெக்டிவ் ப்ளஸ் ஆஸ்ன்னு இருக்கும். அது கம்பேரிட்டிவ் எழுதுகிறப்ப என்னன்னு போடணும் நம்ம, அதோட அஜெக்டிவ்க்கு மோர் ஆட் பண்ணிக்கணும். சூப்பர்லேட்டிவ் எழுதும்போது அஜெக்டிவோட மோஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ பாய்ஸ் ஆர் ஆஸ் இன்டெலிஜென்ட் ஆஸ் ரிக்கி இந்த குரூப்னு இருக்கு. அது கம்பேரிட்டிவ் எழுதும்போது ரிக்கி முன்னாடி வந்துட்டு இங்கே இன்டெலிஜென்ட்ன்றதுனால மோர் இன்டெலிஜென்ட், ஹாப்பின்னா ஹாப்பியர்னு வரணும், சூப்பர்லேட்டிவ்ல ஹாப்பியஸ்ட்னு வரணும். நம்ம சிலபிள் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி. பட் இங்கே இன்டெலிஜென்ட்ன்றதுனால மோர் தென் 3 சிலபிள் இருக்கிறதுனால மோர் இன்டெலிஜென்ட் அப்படின்னு கம்பேரிட்டிவ்ல எழுதுறோம். சூப்பர்லேட்டிவ்ல எழுதுறவங்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட்னு சொல்லணும். ஸோ இதில் இந்த ஃபோர்த் ரூலில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல வெரி ஃபியூன்றது வரும், கம்பேரிட்டிவ்ல வந்து ஜஸ்ட் மெனி ஆர் மோஸ்ட்ன்றது மெனி அதர் அப்படின்னு சொல்லி போடணும். மோர் இன்டெலிஜென்ட்னு போட்டு வெரி ஃபியூக்கு மெனி ஆர் மோஸ்ட் அதர் அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி சூப்பர்லேட்டிவ்க்கு வந்து ஒன் ஆஃப் தன்ற வேர்டு எழுதணும். அதர் தேன் தட் அதோட அஜெக்டிவையும் நம்ம வந்து மாற்றி எழுதியிருப்போம் இங்கே. அடுத்து ஃபிஃப்த் ரூல். ஃபிஃப்த் ரூல் பார்த்தீங்கன்னா சம் அதர்னா நாட் த பெஸ்ட். அது வந்து பெஸ்ட்டே கிடையாது, பட் கம்பேர் பண்ணுறாங்க, பெஸ்ட் இல்லாததை கம்பேர் பண்ணுறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, சூப்பர்லேட்டிவ்லேருந்து கிரேட்டஸ்ட் இதையும் சொல்லும், லீஸ்ட் இருக்கிறதையும் வந்து டிஸ்கிரைப் பண்ணும். ஸோ இதில் வந்து பாசிட்டிவ் டிகிரியில் சம் அதர் ப்ளஸ் அட்லீஸ்ட் அப்படின்னு இருக்கும், ப்ளஸ் ஆஸ் ப்ளஸ் அஜெக்டிவ். அதாவது சம் நியூஸ் பேப்பர் இன் இங்கிலீஷ் ஆர் அட்லீஸ்ட் ஆஸ் இன்ஃபர்மேட்டிவ் ஆஸ் டெக்கான் குரானிக்கல் அப்படின்னு இருக்கு. இது வந்து கம்பேரிட்டிவ் எழுதுகிறப்ப நாட் முன்னாடி வந்துட்டு அதே மாதிரி அஜெக்டிவை சேஞ்ச் பண்ணிட்டு தேன் சம் அதர் அப்படின்னு எழுதணும். டெக்கான் குரானிக்கல் இஸ் நாட் மோர் இன்ஃபர்மேட்டிவ் தேன் சம் அதர் நியூஸ் பேப்பர் இன் இங்கிலீஷ் அப்படின்னு எழுதணும். இதையே சூப்பர்லேட்டிவ் எழுதுகிறப்ப நாட் த. இந்த ஃபிஃப்த் ரூலில் சம் அதர்னு பாசிட்டிவில் வந்தாவே வந்து கம்பேரிட்டிவ்லையும் சூப்பர்லேட்டிவ்லையும் நாட்ன்றது வரணும். அதே மாதிரி அதோட அஜெக்டிவும் சேஞ்ச் பண்ணிவிட்டு சூப்பர்லேட்டிவ்ல ஆஃப் ஆல் அப்படின்றதையும் ஆட் பண்ணணும். டெக்கான் குரானிக்கல் இஸ் நாட் த மோஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ் ஆஃப் ஆல் நியூஸ் பேப்பர் இன் இங்கிலீஷ்.